வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹரிஷ் இன்ஃபோ தமிழ். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்தாச்சு. பொங்கல் பரிசு தொகுப்பு கூடவே அந்த 3000 ரூபாய் ரொக்கப்பரம். நேத்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா தொடங்கி வச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஊர் ரேஷன் கடைகள்ல என்ன நிலவரம், யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு கிடைக்குது, டோக்கன் இல்லாதவங்க என்ன பண்ணணும், இத பத்தி தான் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, இன்னைக்கு ஜனவரி 9 காலையில இருந்தே பல இடங்கள்ல விநியோகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு இதோட சேர்த்து முக்கியமா அந்த 3000 ரூபாய் பணத்தையும் கவர்ல வச்சு கொடுக்கறாங்க. சில கடைகள்ல கூட்டம் அலமோதுது. உங்களுக்கு ஏற்கனவே டோக்கன் கொடுத்திருப்பாங்க. அந்த டோக்கன்ல என்ன தேதி நேரம் போட்டிருக்கோ அப்போ கரெக்டா போங்க. அவசரப்பட்டு கூட்டத்துல நிக்காதீங்க. ஏன்னா ஜனவரி 13 வரைக்கும் டைம் இருக்கு. முக்கியமான விஷயம், எனக்கு இன்னும் டோக்கன் வரல அப்படின்னு சிலர் கேக்குறீங்க. கவலைப்படாதீங்க, விடுபட்டவங்களுக்கு கடைசியா கொடுப்பாங்க. அதே மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்க பொங்கல் முடிஞ்சு வந்தா கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க பாருங்க. உங்க ரேஷன் கடையில 3000 ரூபாய் கரெக்டா கொடுத்துட்டாங்களா இல்ல வேற ஏதாச்சும் சொல்றாங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் இந்த பொங்கலுக்கு முன்னாடி வருமானு நிறைய பேர் கேக்குறீங்க. அது பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த தகவல் உபயோகமாயிருந்தா ஒரு லைக் போடுங்க. நன்றி.